எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த அறிவிப்புல மழை எங்கெல்லாம் பெய்யும், எப்போ பெய்யும், அதுக்கு என்ன காரணம்னு எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். ஜான்வரி 2026ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ சில இடங்கள்ல லேசா மழை பெஞ்சாலும் இனிமே வரப்போறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை அதிகமா இருக்கும், எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை நீடிக்கும், வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிற மாவட்டங்களை பார்த்துடலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அப்புறம் தூத்துக்குடி. இந்த மாவட்டங்கள்லாம் கனமழைக்கு அதிக வாய்ப்பிருக்கு. மத்த கடலோர மாவட்டங்கள்லயும் கனமழையும் மத்த பகுதிகள்ல மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மழை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும்? பாருங்க, ஜனவரி 26ஆம் தேதி கனமழை தொடங்கல. இதோட தாக்கம் ஜனவரி 27 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வெதர் பெரும்பாலும் ட்ரை ஆயிடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், வடகிழக்கு பருவமழை எல்லாம் முடிஞ்ச பிறகும் இப்போ ஏன் திடீர்னு இப்படி ஒரு கனமழை? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க அதையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த மழைக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்குச் சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, காத்தோட வேகத்துல ஏற்படுற ஒரு மாற்றம் கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் நம்ம நிலப்பகுதியை நோக்கி இழுத்துட்டு வருது. இதனாலதான் இந்த திடீர் கனமழை. இப்போ நாம 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகளை பார்க்க போறோம். ஒன்னு நம்ம தலைநகர் சென்னைக்கு, இன்னொன்னு நம்ம மீனவ நண்பர்களுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை. சென்னையில நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வானம் மேகமூட்டமா இருக்கும். நகரோட சில பகுதிகளில் லேசான மழையில இருந்து சில சமயம் இடியோட கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ மீனவர்களுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள்ல ரொம்ப பழுத்த சூறாவளி காத்து வீசும்னு சொல்லிருக்காங்க. அதனால அடுத்த சில நாட்களுக்கு மீனவர்கள் தயவு செஞ்சு கடலுக்கு போக வேண்டான்னு ரொம்ப உறுதியா அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த எச்சரிக்கை ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா காத்து மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். சில நேரங்கள்ல இது 60 கிலோமீட்டர் வேகத்து கூட தொடுமா. இந்த வேகமெல்லாம் சின்ன படகுகளுக்கு ரொம்ப ஆபத்தானது. அதனால மீனவர்கள் இந்த எச்சரிக்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஓகே, மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது ஜான்வரி 27க்கு அப்புறம் வானிலை எப்படி இருக்க போகுது அதையும் பார்த்துடலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஜனவரி 27 வரைக்கும் பரவலா மழை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வானிலை பெரும்பாலும் வறண்டு போயிடும். ஆனா ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, அதிகாலை நேரத்துல ரொம்ப அடர்த்தியான பனிமூட்டம் இருக்கும்னு சொல்றாங்க. அதோட காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வானிலை தகவல்களை எல்லாம் மனசுல வச்சு நாம அடுத்த சில நாட்களுக்கு தயாராக இருக்கணும். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. தொடர்ந்து அரசு அறிவிப்புகளை கவனிங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க.